அந்த காட்டில் மழைக்காலம் என்பதால் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது சோஃபி குருவி தன் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். தன் மகளுக்காக அவள் காத்து கொண்டிருந்தாள். சோஃபி குருவியும் அவளுடைய மகளும் டிவியில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலையில் வெயில் அடித்தது. ஸ்கூல் இருக்கிறதுனால சோஃபி குருவி தன் மகளுக்கு சமைத்து கொண்டிருந்தாள். சோஃபி குருவி நண்பன் டிங்கு சோஃபியை பார்ப்பதற்காக அவள் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான். ஹாய் சோஃபி, நாளைக்கு நம்ம கிராமத்துல சந்தை போடுறாங்க. நம்ம 2 பேரும் கடை போடுவோமா? அதிகமாக லாபம் கிடைக்கும். டிங்கு வந்தான். நாளைக்கு நம்ம கிராமத்துல சந்தை போடுறாங்களா? என்ன கடை போட போறேன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் சோஃபியும் அவனுடைய நண்பன் டிங்கும் அங்கு கடை போட்டாங்க. வாழைப்பழம் வேணுமா? வாழைப்பழம், நல்ல வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா குண்டாவீங்க. இன்னைக்கு நம்ம சந்தையில போட்ட கடை நல்லபடியா போச்சு. இதை விட நம்ம இன்னும் நிறைய சம்பாதிச்சாதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். எங்க அம்மா பட்டணத்துல கடை போட்டிருக்காங்க. அது கிராமத்தை விட சூப்பரா போயிட்டு இருக்கு. உனக்கு வேணும்னா கேளு, நான் உனக்கு தரேன். ஏன் உங்க அம்மா கிராமத்துல கடை போட்டிருக்காங்க, பட்டணத்துல இதை விட நல்ல காசு வரும். உங்க அம்மா கிட்ட சொல்லி பாரு. அம்மா, என் ஸ்கூல்ல ஃப்ரெண்டோட அம்மா பட்டணத்துல கடை போட்டிருக்காங்களா? இப்ப நம்ம கடையை எங்கம்மா போடுறது? பட்டணத்துல போடுவோமா, கிராமத்துல போடுவோமா? சோஃபி குருவி யோசித்துக் கொண்டிருந்தாள். பட்டணத்துக்கு போனால் நிறைய காசு வரும், நிறைய பணம் வரும் என்று அவள் யோசித்தாள். அவள் தன் நண்பனிடம் கூறினாள். நீ ஏன் அங்க போற சோஃபி? நம்ம தான் இங்க நல்லா சம்பாதிக்கிறோம்ல. எதுக்காக நீ அங்க போயிட்டு இருக்க? அங்க போய் சம்பாதிக்கலாம், என்ன பண்றது? எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நீ போயிட்டு வா, உன் ஆசைக்காக. டிங்கு வீட்டில் தன் குழந்தையை விட்டுட்டு டிங்குவின் பேச்சை கேட்காமல் அவள் பட்டணத்துக்கு சென்றாள். சோஃபி குருவி பட்டணத்துக்கு வந்தவுடன் காரு, வீடு வாங்குற மாதிரி அவள் கனவு காண ஆரம்பித்தாள். பட்டணத்தில் அடுத்த நாள் காலையில் சோஃபி கடை போட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கடை ஓடவில்லை. பக்கத்தில் உள்ள கடை மட்டும் நல்லபடியாக ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். எப்படி நம்ம கடை மட்டும் ஓடும், பக்கத்து கடை மட்டும் ஓடுது? நம்ம வாழைப்பழம் தான் போட்டிருக்கோம், ஆனால் அவன் எல்லா பழம் வச்சிருக்கான், தான் ஓடுது. அவன் கடையை உடனே நம்ம மாற்றிடணும், எப்படியாவது மாற்றியே ஆகணும். அவன் கடையை காலி பண்ணாதான் நம்ம கடை ஓடும். அடுத்த நாள் காலையில் சோஃபி மட்டும் கடை போட்டு இருந்தான். ஆனால் ஆட்கள் யாரும் வரவில்லை. அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அதுவும் அந்த காக்கா போறான், இன்னும் கடை போடாம அவன் மட்டும் சும்மா போயிட்டு இருக்கான். சரி, நம்ம போய் கேட்போம். சோஃபி தன் கடையை அப்படியே விட்டுட்டு காக்காயிடம் ஏன் கடை போடவில்லை, இனிமே போட மாட்டேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இல்ல, இன்னைக்கு சரியான வேலை, அதனால நான் சாயந்தரம் போட்டுருவேன். சோஃபி குருவி தந்திரமாக காக்காயிடம் பேசினாள். இதைவிட கிராமத்தில் தான் நல்ல லாபம் கிடைக்கும், நீ போ, கிராமத்தில் போய் சம்பாரி என்று சொன்னாள். உடனே காகம் சென்று விட்டது. அவள் திரும்பி வந்து பார்த்தாள். தன் கடையில் உள்ள எல்லா வாழைப்பழத்தையும் அந்த குரங்கு சாப்பிட்டு கொண்டிருந்தது. கடையில் உள்ள வாழைப்பழம் போச்சா? இனிமே என்னால சம்பாதிக்க முடியாதா? சோஃபி குருவிக்கு காசு இல்லை. அதனால் பட்டணத்திலிருந்து கிராமத்துக்கு வந்து விட்டாள். வரும்போது தன் நண்பன் பழம் இருப்பதை அவள் பார்த்தாள். நம்ம பேரரசையால் அங்கே போனது ரொம்ப தப்பு என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.